கேப்டனோட 73வது பிறந்தநாள் இன்னைக்கு. அவர் 100 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு நான்லாம் நினச்சேன். ஆனால் நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டார். ஏன்னா கஷ்டப்பட்டார். நான் 1978 ஆண்டுலேருந்து அவர் கூட இருக்கேன். அப்போ இருந்தே தெரியும் அவர் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார். அரசியல் அவருக்கு நடிக்க தெரியல. ஆனால் உண்மையான மாமனிதர் அவர். ஏன்னா ஏதோ ஒரு நாட்டில் பிரச்சனைனா கூட இவர் கோடி கணக்காக சம்பாதிச்சு வைத்த படத்தை கொடுப்பாரு. நான் பார்க்க எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு அவர் போடாத ஆளே இல்லை, சாப்பிடாத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். சினிமா லைனில் முதற்கொண்டு அவரை தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் அதே மாதிரி யாருக்கு கஷ்டம்னாலும் முதல் கை நீள்றது கர்ண மகாபிரபுன்னு சொல்லுவோம்ல, இவர் தான் கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு. அது நம்மளாலே பார்த்துருக்கோம், நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். கொரோனா டைம்லலாம் புதைக்கிறதுக்கு இடம் சுடுகாட்டிலே தரலங்கும் போது என் காலேஜில் புதைங்க அப்படின்னு சொன்ன ஒரு மாமனிதர் அவர். அப்போ எதையுமே நினைக்காத ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் பிறந்த நாள் இன்னைக்கு, புண்ணிய நாள். ஆனால் நமக்கு கொஞ்சம் ஒரு வலி இருக்குது, எங்கே கேப்டனை பார்க்க முடியலையே அப்படின்னு. அதுக்காக தான் இன்னைக்கு கமலா திரையரங்கம் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். இன்றைக்கும் போகிறேன். ஏன்னா கேப்டனை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக அந்த இது எல்லாரும் வேண்டது. கேப்டன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். இல்லைன்னா கழுகு பறக்காது, பறந்துருக்கு. அதனால் அது நடக்கும். அவருக்கு ஒன்று நடக்கும்னு நாங்கள் நினச்சோம். அது அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. அந்த அத்தனையும் அன்னைக்கும் அவங்க பசங்களுக்கும் அது நடக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டுறேன், கேப்டனே வேண்டுறேன். சாரோட பணியாற்றும் போது உங்களுக்கு அனுபவங்கள் எப்படி இருக்கு? நிறைய அனுபவம் சார். நான் மாசக்கணக்கில் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 60 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். நிறையா டூப் போட்டிருக்கேன், நிறையா ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஏன்னா அவர் ஐட்டா இருப்பேன், நான் குள்ளமாக இருப்பேன். இருந்தாலும் என்னை தங்கப்படம் தான் கூப்பிடுவார். நான் ஜாகுவார் தங்கன்னு கூப்பிட மாட்டார். ஏன்னா அவர் ஜாகுவார் தங்க ஆங்கில பேர், நான் தங்கப்படம் தான் கூப்பிடுவேன். தங்கப்படம் தான் கடைசி வரைக்கும் அதான் கூப்பிட்டாரு. அவர் என் கூட ஃபைட் பண்ணும்போது நான் ஏன்னா ஹைட்டில் நிற்பேன், இல்லைன்னா அவருக்கு ஈக்குவல் இருக்கல, ஹைட்டில் நிற்க வச்சு நான் ஃபைட். யாராவது ஹீரோ பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவார். நான் ஃபயர் ஷாட் நிறையா பண்ணுவேன். ஃபயர் ஷாட் ரொம்ப கஷ்டமான இது, உடம்பு ஃபுல்லாக ஃபயர் கொளுத்துறது. அது எங்கள் ஃபைட்டர்ஸ் தான் அணைக்க நிற்பாங்க. ஆனால் கிண்டல்லாம் பண்ணார், யாரும் அணைக்க மாட்டோம், நீனா தான் அணைச்சிக்கணும்லாம் சொல்லிட்டு கோணியை தூக்கிட்டு எகிரி டைவ் பண்ணி படுப்பார். ஃபயர் இப்படி நாங்கள் படுத்துருப்போம், எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது உள்ளே அணைப்பார். அதாவது எங்கள் கூட ஃபைட்டராகவும் வேலை செஞ்சார், ஹீரோவானாலும் ஃபைட்டராக வேலை செஞ்சார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சார். எங்கள் அப்பா இருந்தார், அம்மா இருந்தார், ஏன் கடவுளாக கூட இருந்தார். அந்த கேப்டன் புகழ் வாழணும், வளரணும், எப்பவும் அவருக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப இருக்கிற சினிமா காலகட்டத்துல ஹீரோக்கள்லாம் இல்ல ஒவ்வொரு சீனும் இறங்கி பண்ணுவாங்க. இல்ல எல்லாம் இறங்கி பண்ணுவாங்களாங்கிறது அவர் மாதிரி யாருக்குங்க மனசு, அவர் மாதிரி யாருக்குமே இல்லையேங்க. எங்க கூட ஃபைட்டரா ஒர்க் பண்ணுவாருங்க, பெட்டு தூக்குவாருங்க. எந்த ஹீரோ பெட்டு, ஒரு படம் நடிச்ச ஹீரோ பெட்டு தூக்க சொல்லுங்க, அவர் எங்க கூட பெட்டு தூக்கிட்டு இருப்பாரு. இது என்ன அந்த பெஞ்சு பிடிப்பாரு. நாங்க மேல எகிரி டைவ் பண்றோம்ல, செம்ம சால்ட்டு பெஞ்சு அவர் பிடிச்சிக்கிட்டு பாருங்க. எந்த ஹீரோ பிடிப்பாரு, அதெல்லாம் யாரும் இல்லை, அவர் மாதிரி யாரும் கிடையாது. எம்ஜிஆர் இருந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், ஃபைட்டர்ஸ்க்கு எப்படின்னு பார்க்கணும்னு இருந்தார். அதுக்கு அடுத்து கேப்டன் தான். வேற யாரும் எனக்கு தெரியல, மக்களுக்கும் தெரியுமா யாரும் இல்லைன்னு. எனக்கு இந்த கொரோனா காலத்தில் யார் உதவி பண்ணா, இல்லை ஏதோ வெள்ளம் வந்தால் யார் உதவி பண்ணா, ஏன் நிறைய பேர் படிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கலாம், யார் உதவி பண்ணா? ஏதோ 200 கோடி 300 கோடிங்கிறாங்க, ஒரு 100 கோடி அதுக்காக கொடுக்கலாமா, மக்களுக்காக கொடுக்கலாமா? என்ன பண்ண போறீங்க பணத்தை வச்சு? கேப்டன் தான் சொல்லுவார், கொடுத்து வாழ்றது மட்டும்தான் மனுஷன், எடுத்து வாழ்றது மிருகம் அப்படின்னாரு. அந்த கேப்டன் நீ ஈக்குவல் யாருமே இல்லை. நன்றி. கேப்டனுக்கா இல்ல, கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போதும் மனசுல இருக்கு. நான் மட்டும் இல்லாம எங்க தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் 6 ஸ்டேட்ல உள்ள அத்தனை மெம்பரும் அவர் பிறந்தநாள் சொல்றோம். அது மட்டும் இல்ல, தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவில் மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜெர்மன்ல இருந்து வாழ்த்து சொன்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, மலேசியாவில் சாப்பாடு போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய நாட்டில் அவர் பிறந்த நாளுக்காக சாப்பாடு போட்டிருக்காங்க. அத்தனை பேர் சார்பாகவும் கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் நினைச்சது நடந்தே தரும். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ சில பேர் நடிகர் சங்கம் கட்டி முடிச்சா விஜயகாந்தோட போட்டோ வைப்பீங்களா, செலவு வைப்பீங்களா அப்படின்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. நான் தான் முதல்ல அந்த கோரிக்கை வச்சேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர்களும் சிவாஜி கணேசர்களும் சேர்ந்து வாங்கின இடம் அது. ஒரு கட்டத்தில் அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இப்போ கேப்டன் தலைவராகிறாரு. கேப்டன், சரத்குமார், நெப்போலியன் 3 பேரை இணைஞ்சி அந்த இடத்த பல கஷ்டப்பட்டு தூங்காம ஷூட்டிங்கு போகாம அந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், ஒரே காரணம் கேப்டன் தான். அதனால கேப்டன் சில வைக்கணும், கேப்டன் பேர் வைக்கணும். மனசாட்சி உள்ள அத்தனை பேரும் வைப்பாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கேப்டன் பேர் வைக்கிறதுல என்ன தப்பு? ஏன் வைக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்களா? வைக்கணும்.